ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 47 அதிகாரத்தின் 7 வசனம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அந்த அதிகாரம் முழுவதும் நம்மளுடைய கர்த்தர் ராஜா. அவர் பயங்கரமானவர், அவர் மகத்துவமான ராஜா. அவரு அவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதை இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட அரசாளுகையை கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவரா? அவர் தான் பூமி அனைத்திற்கும் ராஜா. இன்னைக்கு நம்மளுக்குள்ள நிறைய பேர் நமக்கு ராஜாவா யார நினைச்சிருக்கிறோம்? அதாவது இவங்க இருந்தா நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய எம்எல்ஏவையோ எம்பியோ இல்லைன்னா என்ன சொல்றது கவுன்சிலரையோ இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பாடி பில்டருங்களையோ நமக்கு தெரிஞ்ச பவுன்சஸையோ அவங்க எல்லாம் தான் நம்ம பெருசா நம்ம நினைச்சுட்டு இருக்கோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் இல்லப்பா, இவங்கள பார்த்தா இது நடந்துரும், அவங்கள பார்த்தா அது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, அவங்களால நடக்க முடியாது. ஏன்னா இந்த பூமிக்கு அனைத்திற்கும் ராஜா நம்ம ஆராதிக்கிற தேவன் தான். நீங்க நினைக்கலாம், நான் இவனை வச்சு நான் என்ன பண்றேன் பாரு, உன் வாழ்க்கையை நாசம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களா? இவங்களை வச்சு பாருங்க, உங்களுக்கு சொந்தமான இடத்தை இன்னொருத்தவங்க அபகரிச்சுட்டு நான் என்ன நடக்குது பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்களா? பயப்படாதுங்க. ஆண்களை காட்டிலும் அவங்க எதை பெருசா நினைக்கிறாங்களோ அந்த நபரை காட்டிலும் பெரிய ராஜா நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஏதோ நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் அவர் ராஜா கிடையாதுங்க. பூமி முழுமைக்கும் அண்ட சராசரங்களுக்கும் அவர் தான் ராஜா. அப்போ அவ்வளவு பெரிய ராஜா நம்ம கூட இருந்தானா நம்ம எதுக்காவது பயப்படுவோமா? இன்னொன்னு, அவ்வளோ பெரிய ராஜாவுடைய பிள்ளைங்களா நம்ம உண்மையிலே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஒரு விசுவாசம், அவர் பெரிய ராஜான்ற விசுவாசம், அவர் அப்படிப்பட்டவர் தான் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுடைய இருதயத்துல இருந்ததுன்னா ஆண்டவரை குறைச்சி நீங்க எடை போடுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவா. இன்னைக்கு எந்த கூஜா தூக்குற ஆளுங்க வேணா இருக்கட்டும்ங்க, இல்ல எந்த இவங்களை தெரியும் அவங்கள தெரியும், நான் ஸ்டேஷன்ல போனேன்னா அவங்க இது பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க பேசுறாங்களா? பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. உங்க பக்க நேர்மை இருந்ததுன்னா, உங்க பக்கத்துல கர்த்தர் எப்பொழுதும் உங்க கூடவே இருப்பார் என்றால் இந்த யுத்தம் கர்த்தரை சார்ந்தது, அவர் காரியங்களை பார்த்துக் கொள்வார். பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நம்ம எல்லாரும் யாரு? ராஜா விட்டு பிள்ளைங்க. ராஜா விட்டு பிள்ளைங்க எல்லாம் எதுக்காவது பயப்படுங்களா? சாதாரணமா பேசுறதே அதிகாரத்தோட பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம அதிகாரத்தோட ஜோம் பண்ணலாம், சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தோட நம்ம ஜோம் பண்ணலாம். காரியங்களை பார்த்து பயந்துராதீங்க. அதாவது வீட்டுக்கு எதிரில் எலுமிச்சை பழம் போட்டிருந்தா பயந்துராதீங்க. வீட்டுக்கு உங்களோட வண்டியில ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா பயப்படாதீங்க. இல்லைன்னா ஏதாவது பொட்டலம் மாதிரி மடிச்சு வச்சிருக்காங்களா? பயப்படாதீங்க. நீங்க நினைச்சுறே, இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இந்த உலகத்தோட ராஜாவே என் கூட இருக்கிறாரு, அவரோட புள்ளடா நானு. எங்க அப்பா யாரு? ராஜா. அவர் சாதாரண ராஜா இல்ல, பூமி அனைத்திற்கும் ராஜா, அகில உலகங்களுக்கும் அவர் தான் ராஜா, அண்ட சராசரங்களுக்கும் அவர் தான் ராஜா. அந்த ராஜா விட்டு பிள்ளை நான் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு நீங்க சொல்லுங்க. எது உங்களை பயமுறுத்தி காட்டுதோ அது எல்லாமே பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, இந்த தலை நசுக்கப்பட்ட பாம்பு, அந்த சாகிறதுக்கு முன்னாடி இப்படி துடிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டம் காண்பிச்சிட்டு இருக்கு. அது ஒண்ணும் இல்லை, அதன் இடத்துல ஒன்றும் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களுடைய ராஜா. அவரை உங்க ராஜாவா நீங்க வைத்திருக்கும் போது உங்களுக்கு விரோதமா எந்தவித காரியங்களும் நடக்காது. அவரை ராஜாவாய் நீங்கள் வைத்திருங்கள். அவர் பெரியவர், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனதும், பயம் எல்லாமே நமக்கு தேவை. ஆண்டவரை என்னோ பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நீங்க நினைச்சிடுறீங்க, கிடையாது. அவர் ராஜா. ஒரு ராஜா கிட்ட பேசணும்னா ஒரு சாதாரண மகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அவங்க அந்த கனத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் போது அவர் தான் என் ராஜா, அவருடைய புள்ளதான் நான் என்கிற அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம ஆராதிக்கிறவர் நம்மளுடைய ராஜா, அவர் பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரோட பிள்ளைங்க நீங்க சாதாரண பிள்ளைகள் அல்ல, ராஜா வீட்டின் பிள்ளைகள். அந்த ஒரு சுதந்திரத்தோட, அந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த இரவு ஆண்டவருடைய பாதத்துக்கு நேர போகலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்ல ஆக்கியத்து நீர் எங்கள் தந்திரே, உமக்கு நன்றி.
நீங்க எங்க ராஜாவா இருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. நாங்க உங்க பிள்ளைங்களா இருக்கோமே அதுக்காக உமக்கு நன்றி. நாங்க ராஜா வீட்டு பிள்ளைங்களா நீங்க எங்களை வச்சிருக்கீங்களே உமக்கு நன்றி. மற்றவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் தீர்ப்பானவர்களை, நாங்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு ஆண்டவரே கேளிக்கை பொருட்களை நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே உண்மையிலேயே ஆண்டவரே உம்முடைய பார்வையில உங்களோட பிள்ளைகளா நாங்க எங்களை வைத்திருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. யார் எங்களை கேலி செய்றாங்களோ, யார் எங்களை தீர்ப்பானவர்களை நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் நீங்க வைத்திருக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலே இசப்பா, நாங்க ராஜா விட்டு பிள்ளைகள் என்கிற ஆண்டவரே அந்த மன தைரியத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய ராஜாவா இருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. ராஜாவுடைய ஆண்டவரே வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் கூட எதற்குமே ஆண்டவரே அவன் இறந்து திரியான் எதற்குமே அவன் கவலைப்பட மாட்டான் ஆண்டவரே. வேலைக்காரனுக்கே அதை மாதிரி இருக்கும்போது நாங்க உங்க வீட்டு பிள்ளைங்க ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்தும் நாங்க சோர்ந்து போயிடாதபடிக்கு என் ராஜா பார்த்து கொள்வாரு என்கிற சந்தோஷத்தோடு ஆண்டவரே இந்த இரவு நாங்கள் தூங்க கிருபை செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. சொப்பனங்களினால, தரிசனங்களால, ஆண்டவரே வேதத்தின் வார்த்தைகளினால நீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு பேச நீங்க ரெடியா இருக்கீங்க ஆண்டவரே. நாங்க நேரத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே காத்து கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.